ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறாங்க. இப்போ பாலை நம்ம சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டோம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அடி பிடிக்காத அளவுக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கரண்டியை வச்சுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாங்க. அடி எதுவும் பிடிக்கக்கூடாது, அதனால் கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட பால் கொஞ்சம் நல்லா வத்தி இருக்குது, சுண்டை காஞ்சி வந்திருக்குது. மறுபடியும் நம்ம கரண்டியை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த சைடு ஓரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே விட்டுக்கலாம். இது ஓரங்களை எல்லாமே உள்ளே விட்டுட்டு நல்லா கிளறியே விட்டுக்கலாங்க. கை விடாமல் கிண்டுங்க. இப்போ பாருங்கங்க, இந்த பால் வந்து முன்னாடி விட நல்லா காஞ்சிருக்கு, நல்லா சுண்டியும் வந்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரியே நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. இன்னும் பால் வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், பால் கொஞ்சம் நல்லா சுண்டி கெட்டியமாயிட்டே இருக்குது. இதே மாதிரியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பால் வந்து முன்ன சுண்டுன அளவுக்கு இப்போ சீனி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகி வருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரங்கள் இருக்கிற அந்த ஏடை எல்லாமே எடுத்து நம்ம உள்ளே விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுண்ட வச்சுருக்குறோம். இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காவை இடித்து எடுத்து வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டி நல்லா கெட்டியமாக வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இப்படியே கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுவையான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததில்ல லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.